முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி 50 எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 550 பாயிண்ட்டுக்கு மேல நெகட்டிவா போன நம்மளுடைய மார்க்கெட் அப்புறம் ஈவினிங் க்ளோஸ் ஆகும்போது ஒரு மாதிரியே ஒரு 200 பாயிண்ட் வந்து ரெக்கவர் பண்ணி ஒரு 320 பாயிண்ட் லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல பார்த்தா இருக்கக்கூடிய நிஃப்டி 50ல 50 ஸ்டாக்ஸ்ல ஒரு 8 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஓரளவு கொஞ்சம் கிரீனா க்ளோஸ் இருக்கு. மிச்சம் 42 ஸ்டாக்ஸ் பார்த்தா சரியான அடி அடிச்சிருக்காங்க. இதுலயுமே ரொம்ப அடி வாங்கியிருக்கிறது பார்த்தா அந்த இண்டிகோ தாங்க. இன்டர்குலப் ஏவியேஷன் இருக்குல்ல அதுதான். செகண்டா பார்த்தா அந்த லார்சன் அண்ட் டூப்ரோ. இந்த 2 ஷேரும் ஏன் ரொம்ப அடி விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல கண்டிப்பா பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது பிரண்டோட பிரைஸ். அதாவது பிரண்ட் க்ரூடோட பிரைஸ் பார்த்தா கூடிய சீக்கிரத்திலே ஒரு $100 வந்து ரீச் பண்ணிரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் இருக்கு. பல அனலிஸ்ட்டுகளும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா எல்லாருக்குமே தெரியும். யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் இஸ்ரேல் 3 கண்ட்ரிகளுக்கும் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தால க்ரூடோட பிரைஸ்ல வந்து பார்த்தா தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தோம்னா இப்ப உங்களுக்கு தெளிவாவே காட்டுறேன். இல்லை கமாடிட்டிஸ் பார்த்தா இன்னைக்கு பிரண்ட் க்ரூடோட பிரைஸ் இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 9% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருச்சு. ரீசெண்ட் டேஸ்ல நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரண்டோட க்ரூடு பிரைஸ் வந்து தொடர்ந்து ஏற ஏற இன்ஃப்ளேஷன் ஏறும். இன்ஃப்ளேஷன் ஏறுதுன்னா எல்லா பொருட்களோட விலைவாசி ஏற்றத்தை கொடுக்கும். விலைவாசி ஏறுச்சுன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஒருவேளை 0.25 0.5 வந்து ஏற்றினாலும் ஏற்றலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா திரும்பவும் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு விழுந்துடும். அடுத்து சவுதி அரேபியாவில் சரி உங்களுக்குள்ளேயே சண்டை நிறுத்திக்கோன்னு பார்த்தா ஈரான் ஒரு சின்ன வேலையை பார்த்து விட்டாங்க. என்னன்னா சவுதி அரேபியாவோட கவர்மெண்ட் தாங்க அராம்கோ அப்படிங்கிற ஒரு கேஸ் ஏஜென்சி நடத்திட்டு இருக்காங்க. அதாவது ஆயில் அங்கே ஃபுல்லாக பார்க்குற கவர்மெண்ட் தான் எடுத்து வெளியே வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய இடத்துலயே ஒரு சின்ன ட்ரோன் அட்டாக் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா சவுதி அராம்கோல இருந்து அவங்களுடைய க்ரூடு மேனுஃபேக்சர் பண்ணுறதே வந்து இந்த இடத்துல அதாவது ராஸ் டானுரா அப்படிங்கிற ரெஃபைனரி இடத்துல வந்து க்ரூடு மேனுஃபேக்சரிங் வந்து இந்த ஆயில் மேனுஃபேக்சரிங் வந்து நிறுத்திட்டாங்க. இது என்ன ஆகும்னா ஏற்கனவே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல அந்த ஐஆர்ஜிசி பார்த்த வேலையால அந்த பக்கம் ஒரு க்ரூடு வேர்ல்டுல நடக்கக்கூடிய க்ரூடு வர்த்தகத்தில் ஒரு 20% வந்து தடைப்பட்டிருக்கு. அது போக இந்த அராம்கோல வர நடந்துச்சுன்னா அட்டாக்கால மேற்கொண்டு க்ரூடோட ப்ரைஸும் சரி க்ரூடோட டிமாண்டும் சரி ஏற ஆரம்பிக்கும். இந்த க்ரூடோட டிமாண்ட் ஏறணும் ஏற ஏற ஆனால் சப்ளை பார்த்தா கம்மியாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் க்ரூடோட ப்ரைஸ் வந்து தொடர்ந்து ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. சரி இந்த க்ரூடு ஏறுறதுனால என்ன ஒரு பிரச்சனை வரும்னு கேட்டால் அதையும் ஒரு அனலிஸ்ட் சொல்லியிருக்காரு பாருங்க. யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்டால இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்பைக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய முறை அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இப்பவும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி இந்த க்ரூடோட பிரைஸ் ஏறுறது மட்டும்தான் ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் இல்லை, அது கூடவே சேர்ந்து இன்னொன்னும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. அது என்னன்னா நம்மளுடைய ரூபாய் மதிப்பு இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 3/4% அளவுக்கு நம்மளுடைய ரூபாயோட மதிப்பு பார்த்தா யூஎஸ் டாலருக்கு எதிராக உயர்ந்துருச்சு. இதுவுமே தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தா இந்த கூட்டத்திலே இன்னைக்கு ஒரு மாதிரியே பொழைச்சது பார்த்தா இந்த ஓஎன்ஜிசி தான். ஏன் இதை மட்டும் நான் சொல்றேன்னா இவங்களோட பிசினஸும் ஆயில் அண்ட் கேஸ் ஆயிலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனாலும் இவங்க ஒரு பெரிய அடி வாங்காம ஒரு மாதிரியா பிளாட்டான ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தா ஓவராலா இண்டைசஸ் எல்லாமே இன்னைக்கு நல்லாவே அடி வாங்கிறது தெரியும் அது எல்லாருக்கும். ஆனால் அதுல மேஜரா அடி வாங்கினது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஆயில் அண்ட் கேஸ் தாங்க. நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 2% கலக்க இறக்கத்தை கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து கன்சியூமர் டியூரபிள்ஸ் அவங்களும் அதே மாதிரி 2%. பிஎஸ்சி பேங்க் கிட்டத்தட்ட 2% இறக்கத்தை கொடுத்துருச்சு. ஆனா ஐடி பார்த்தா ஒரு மாதிரியா அவங்களும் ஒரு சின்ன ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட்டே வந்து நல்லா ஒரு வீக்கா இருக்குது. இந்த மாதிரியான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அதற்கான விடையும் அடுத்தடுத்த ஸ்லைட்ல இருக்குது, கண்டிப்பா பாருங்க. அடுத்து இன்னைக்கு இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து தொடர்ந்து ஒரு இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இந்த ஷேரோட பிரைஸ் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல ஒரு 3800 ரூபாய் ஒரு 3800 ருபீஸ்க்கு மேல இருந்த இந்த ஷேரோட பிரைஸ் பார்த்தா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துருச்சு.
ஆனா இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்லயும் சரி, சேல்ஸ்லயும் சரி எந்த ஒரு நெகட்டிவுமே இல்ல. ஆனாலும் கூட்டத்தோட கூட்டமா இந்த ஷேரையும் அடிச்சு இறக்கிக்கிட்டு இருக்காங்க. தற்சமயம் இந்த ஷேர்ல வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா தற்சமயம் இல்ல. இது ஒரு ₹3000 கிட்ட வந்தா அந்த டைம்ல நாம பார்க்கலாம். அடுத்து இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்றதால ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும்? நீங்களும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அப்படிங்கிற விஷயத்த தான் இதில சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆசை இருக்குதோ, அதே அளவுக்கு பணத்தை இழக்கிறதுக்கும் நாம தயாரா இருக்கணும். இல்லன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது பணத்த அள்ளி குடுக்குற ஒரு இடம் கிடையாது. சில நேரங்கள்ல உங்க பணத்த வாரி சுருட்டிட்டும் போயிரும். இதுல ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஜெயிக்கணும்னா, என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, ஸ்டேயிங் கால்ம். கொஞ்சம் அமைதியா இரு. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதுக்கடுத்து கன்டினியூவா நீங்க சிப் வந்து கன்டினியூவா பண்ணணும். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணாலும் சரி, இல்ல இண்டிவிஜுவலா எதுவும் ஒரு ஸ்டாக்ல பண்ணாலும் சரி, அந்த ஸ்டாக்க வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ஆவரேஜ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மட்டும் தான், அந்த ஸ்டாக் வந்து திரும்பும் பொழுது உங்களுக்கு லாபத்த குடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டைவர்சிஃபை. அது என்ன டைவர்சிஃபைன்னு சொல்றாங்களேன்னு கேட்டா, டைவர்சிஃபைன்னா ஒண்ணும் இல்லங்க. ஒரே மாதிரியான அசெட்ல ஒரே மாதிரியான அசெட்னா எப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க நெறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஸ்டாக்லயும், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அப்ப என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை தானேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கிடையாது. அது டைவர்சிஃபையே கிடையாது. ஏன்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்குனாலும் சரி, ஓவரால் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வாங்குனாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்னாலும் பார்த்தீங்கன்னா, அங்க நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ 2ம் டைவர்சிஃபை கிடையாது. டைவர்சிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அசெட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம இருக்கிறது தான் டைவர்சிஃபை. இப்ப பார்த்தா கோல்டு. 2வது பட்டா பாண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது. அது டைவர்சிஃபை தான். அடுத்து ஸ்டாக்ஸ். அதுக்கடுத்து லேண்டு. இப்ப இதுலயுமே பாண்ட்லயும், எஃப்டிலயும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட கிட்டத்தட்ட உங்களுடைய அது வந்து பெரிய டைவர்சிஃபைங்ன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா, கிட்டத்தட்ட 2மே உங்களுக்கு வட்டி வருமானம் தான் குடுக்க போகுது. பாண்ட்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஒரு 9-11% குடுக்கலாம். எஃப்டில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 6-8 அந்தந்த ப இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷன பொறுத்து 6-8 வரை குடுக்கலாம். ஸோ 2மே கிட்டத்தட்ட சேம் தான். என்ன பாண்ட்ல கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. நாம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா. இன்னொன்னு மெயினான ஒரு விஷயம் நான் சொல்றது என்னன்னா, பங்குச் சந்தைகள் விழும். ஆனா, திரும்ப அந்த பங்குச் சந்தைகள் பார்த்தா எழுந்துரும். அதனால வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஸ்டாக் மார்க்கெட் நெறைய பேர் சொல்றாங்க கிராஷ் ஆயிடுச்சுன்னு. நான் சொல்றேன் ஸ்டாக் மார்க்கெட் எங்கெங்க கிராஷ் ஆயிருக்கு. இப்பதான் அதோட ஆட்டத்தையே அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்குது. கூடிய சீக்கிரத்துல இது கிராஷ் ஆனாலும் ஆகலாம். ஒருவேளை அப்படி ஆனுச்சுன்னா தான், அந்த டைம்ல அதுல நெறைய வாய்ப்புகள் வரும். தற்சமயம் பார்த்தா, பெரிய வாய்ப்புகள்லாம் சொல்லிடவே முடியாது. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஓவர் வேல்யூஷனா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் 1, 2 தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ஷன் பீரியடுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்திலே நல்ல ஒரு அக்குமுலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நெறைய ஸ்டாக்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த மாதிரி வரும்பொழுது கன்டினியூஸா அந்தந்த ஸ்டாக்ஸ நான் நம்மளுடைய வீடியோல சொல்றேன். அடுத்து மிக முக்கியமா பார்க்குறது இந்த என்எஸ்டிஎல் ஷேருங்க. இதெல்லாம் ஐபிஓல வரும்போது எனக்கு கிடைக்கல. மிஸ் ஆயிடுச்சு. நான் ஐபிஓ அப்ளை பண்ணேன். ஆனா எனக்கு இந்த ஐபிஓ வந்து அலாட் ஆகல. என்ன பிரைஸ்க்கு இவங்க ஐபிஓ வந்தாங்கன்னு பார்த்தா ₹800 ₹800 தான் இந்த ஷேர் வந்து ஐபிஓல வந்துச்சு. ஆனா லிஸ்ட் ஆகுற அன்னைக்கு ஒரு 880 வரைக்கும் போன ஷேர் பார்த்தா, அதுக்கடுத்து அங்கிருந்து தொடர்ந்து ஒரு ஏற்றத்த குடுத்து ஒரு ₹1350 வரைக்கும் போச்சு. நான் நெனச்சேன், அவ்வளோதான் போல இந்த ஷேர திரும்ப வாங்கவே முடியாது. முடிஞ்சிச்சு நமக்கு அப்படின்னு நெனச்சேன். ஆனா, எங்க போனாலும் திரும்ப நீ இங்க தாண்டி வந்தாகணும் அப்படின்ற கதையா, ஸ்டாக்ல எல்லா ஸ்டாக்கும் இறங்கும் பொழுது, இந்த ஸ்டாக்கும் இறங்கி கிட்டத்தட்ட எங்களோட ஐபிஓ பிரைஸ் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்துல இதே மாதிரியான மார்க்கெட் சிச்சுவேஷன் தொடர்ந்து இருந்துச்சுன்னா, இந்த ஸ்டாக்கும் ஒரு அவங்களோட ஐபிஓ பிரைஸ் ₹800 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல இந்த ஷேர் வந்து யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ, சாரி ஐபிஓ யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ, உங்களுக்கு அது ஒரு சான்ஸா இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்து என்எஸ்டிஎல் சொல்லியாச்சு. அப்ப சிடிஎஸ்எல்னு பார்க்கணும்ல. இந்த சிடிஎஸ்எல் ஷேரும் பார்த்தா தொடர்ந்து ஒரு இறக்கத்த தான் குடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது எல்லா ஷேரும் இறங்கும் பொழுது இது இறங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், டீப்பா கொஞ்சமே பார்க்கும்பொழுது என்னான்னு சொன்னா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல இந்த ட்ரேடிங் ஆப்ஸ் அதாவது ஏஞ்சல் ஒன், க்ரோ சைடும் சரி, அப்புறம் பிஎஸ்சி ஏன்னா எஃப்என்டோல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ பிஎஸ்சியோட ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்கான சான்ஸ் இருக்கு. அதே போல இந்த சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். ஸோ அங்கே அடிச்சா இங்கே வலிக்குது. அதே மாதிரி இந்த ஷேர்ஸ் வந்து இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஷேர்ஸ்லாம் பார்த்தா
இதெல்லாம் பொன் முட்டையோட மாத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஆனா இன்னமும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா உண்மையிலே நான் சந்தோஷப்படுவேன். இந்த ஷேர்லயுமே பார்த்தா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா, ஒவ்வொரு ₹100க்கு வரும்போது இப்போ ₹1400 வந்துச்சுன்னா ஒரு ஷேர் 1, 2 ஷேர் வாங்குவேன். அடுத்து 1300 அந்த மாதிரி ஒரு ₹100 கீழ வரும்போது மட்டும்தான் 1, 2 நான் அக்குமுலேட் பண்றேனே தவிர்த்து, மத்தபடி ஒரு ₹10, ₹20 குறைஞ்சாலாம் இதுல நான் வந்து ரொம்ப அக்குமுலேட் பண்றது இல்ல. இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தா என்றும் மார்க்கண்டேயன் என்னைக்குமே அழிவில்லாத ஒரு ஷேர்ஸ் இதெல்லாம். அடுத்து கோல்டோட பிரைஸுங்க இன்னைக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. நேத்து ஒரே நாள்ல ஒரு கிராமுக்கு ₹650 வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்த கோல்டோட பிரைஸ் பார்த்தா, இன்னைக்கு ஒரு ₹115 இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆனா கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இது குழப்பமா இருந்திருக்கும். அது எப்படி ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்றேன். என்னன்னா நேத்து கோல்டோட பிரைஸ் வந்து ஏற்றத்தை கொடுத்துச்சு. ஆனா நம்மளுடைய கோல்டு பீஸ் வந்து ட்ரேட் ஆகல மார்க்கெட்ல. அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு பார்த்தா கோல்டோட பிரைஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிருக்குல்ல. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா, இந்த கோல்டு பீஸும் ட்ரேட் ஆயிருந்துச்சுன்னா, கோல்டு லெவலுக்கே கோல்டு பீஸும் கிட்டத்தட்ட ஒரு 8% அளவுக்கான ஏற்றத்த குடுத்திருந்துருக்கலாம். ஆனா, இன்னைக்கு கோல்டு பிரைஸ் கொஞ்சம் கம்மியா ஆன ஒரு காரணத்தினால, கோல்டு பீஸ் பாத்தீங்கன்னா, ஒரு 4-5 அந்த ரேஞ்சுல தான் வந்து லாபத்த குடுத்திருக்கும்னு நெனைக்கிறேன். அது எப்படியோ, நமக்கு வந்து இனி என்னோட போர்ட்ஃபோலியோ பெருசா ஒண்ணும் அடி வாங்கல. காரணம் என்னன்னா, அதுல கோல்டு பீஸ் கொஞ்சம் கணிசமா இருக்குது. அடுத்து எல்&டி ஷேருங்க. இந்த ஷேர இப்ப நடக்கிறது என்னமோ ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் நடக்கிற சண்டையில குரூடோட பிரைஸ் குறைஞ்சா பரவாயில்லங்க. இந்த ஷேர் ஏன் குறையுதுன்னு நெறைய பேருக்கு காலைல புரியாமலே இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, இந்த எல்&டி பார்த்தா உண்மையிலேயே அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட் கம்பெனின்னே சொல்லலாம். இவங்களுடைய மெயின் பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும், அதுல மெஜாரிட்டி அவங்க பண்றது எங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல தான் பண்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 85% அளவுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா, மிடில் ஈஸ்ட் சைட்ல இருந்து தான் செஞ்சு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லையே உங்களுக்கு குடுத்துருப்பாங்க பாருங்க. பார்த்தா ஒரு 3,50,000 கோடி அளவுக்கான பிசினஸ் வந்து ஃபாரின் வெளிநாட்டுல பண்றாங்க. அந்த 3,00,000 கோடி பிசினஸ்ல ஒரு 80% பார்த்தா மிடில் ஈஸ்ட்ல தாங்க இருக்குது. அதுலயுமே அவங்களுடைய டைம் யுஏஇலயும், சவுதி அரேபியால தான் இருக்குது. இப்ப அந்த 2 இடத்துலயுமே ஈரான் குண்டு போட்டுட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால இவங்களோட பிசினஸ் வந்து ஷார்ட் டேர்ம்ல பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஷேர் அடிச்சிருக்காங்க. மத்தபடி இந்த ஷேர்ல எந்த ஒரு வேற ஒரு நெகட்டிவ் இல்ல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஷேர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இறக்கத்த குடுத்தாலும் குடுக்கலாம். சில குவார்ட்டர்ஸ் வந்து இந்த வார் இன்னும் கொஞ்ச நாள் கன்டின்யூ ஆச்சுன்னா, சில குவார்ட்டர்ஸ் இந்த நீங்களோட ப்ராஃபிட்டும் டிப் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, இறக்கத்த நெகட்டிவான நியூஸே சொல்றீங்களே, கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா, உங்களுக்காகவே இருக்குது இந்த பாசிட்டிவ் நியூஸ். என்ன சொல்றாங்கன்னா, ஜேஎம் ஃபினான்சியல் சைட்ல இருந்து, அதானி பவர், டாடா பவர் இந்த மாதிரி பவர் செக்டர்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணலாம். வரக்கூடிய சம்மர்ல இவங்க மெயின் ரோல ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இது நானும் இத ஒத்துக்கிறேன். ஏன்னா, வரக்கூடிய சம்மர்ல எப்பவுமே ஒவ்வொரு சம்மர்லயும் வெயில் அதிகமா இருக்கும். ஸோ, நெறைய பேர் வந்து ஏர் கூலர் ஆகட்டும், ஏர் கண்டிஷனர் ஆகட்டும், ஃபேன்ஸ் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள யூஸ் பண்ணுவோம். ஸோ, பவர் கன்சம்ப்ஷன் அதிகமா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால பவர ஜெனரேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான பவர் செக்டர்ஸ் கம்பெனிஸ்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட்ட குடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப இந்த அதானி பவர் ஆகட்டும், டாடா பவர் ஆகட்டும், இவங்க 2 கம்பெனிஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நீங்க ஸ்க்ரீனர்ல போய் பார்க்கலாம். பாருங்க. Q4 அதாவது Q4னா அந்த மார்ச் ரிசல்ட்ல வரும்ல, ஏப்ரல்ல ரிசல்ட் குடுப்பாங்க. இந்த Q4ம் சரி, அதே மாரி ஒவ்வொரு ஃபினான்ஸ் இயர்லயும் Q1லயும் சரி, பார்த்தீங்கன்னா எங்களோட சேல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ப்ராஃபிட்டுமே இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த பவர் கன்சம்ப்ஷன் அதிகமா இருக்கிற காரணத்தினால, இந்த பீரியட்ஸ்ல இவங்க நல்லாவே கொஞ்சம் ப்ராஃபிட் குடுத்துருக்காங்க. கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்க்ரீனர்ல. அடுத்து டாடா பவருங்க. இந்த ஷேரு இப்பதான் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். திரும்ப வந்து இவங்களோட பிரைஸையும் தெரிஞ்சுக்கணும்ல நாம. தொடர்ந்து இந்த ஷேரும் ஒரு இறக்கத்த தான் குடுத்துக்கிட்டு இருக்கு. ரீசென்ட்டா ஒரு 5 நாள்ல. இது இப்படியே குறைஞ்சு இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் குடுக்குறதுக்கு முன்னாடி ஆசையா நான் சொல்றேன். இந்த ஷேர் அப்படியே குறைஞ்சு ஒரு ₹300க்கு வந்துடுச்சுன்னா, நல்லாருக்கும் வாங்குறதுக்கு. அடுத்து அதே மாரி அதானி பவருங்க. இந்த அதானி பவர் ஷேர்ல வந்து எப்பவுமே எனக்கு ஒரு சின்ன ஒரு கண்ணு உண்டு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்லயே கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு, வேல்யூவேஷன்ஸ்ல கொஞ்சம் ஓகே. அதாவது பெஸ்ட்டுன்னு சொல்லல, பெட்டர்ன்னு சொல்லல, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்க ஸ்டாக்ஸ்ல இந்த அதானி பவரும் ஒண்ணு. அடுத்து இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் அடிச்ச அடியில ஒரே நாள்ல 10,00,000 கோடி காலிங்க. இன்வெஸ்டர்ஸோட பணத்த வந்து 10,00,000 கோடி வந்து காலி பண்ணிடுச்சு. இதுல நம்முடைய ரிட்டெயிலர்ஸும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. டொமஸ்டிக்ஸும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஃபாரினர்ஸ்க்கும் அடி விழுந்திருக்கும். யாருமே தப்பிச்சிருக்க முடியாது. அடுத்து இந்த சுஸ்லான் எனர்ஜி ஷேர் பார்த்தா தொடர்ந்து ஒரு இறக்கத்த குடுத்து போய்க்கிட்டே இருக்கு. இதுல என்னதான் காரணம்னு பார்த்தா, பெருசா ஒண்ணும் நெகட்டிவான ரீசன் இல்ல.
ஆனாலும் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ எவரி 10% நிறைய இன்வெஸ்டர் சொல்லுவாங்க. எவரி 10% டிப் ஆச்சுன்னா, அதாவது நல்லா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஷேரு, நல்ல ஒரு பெட்டரான பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஷேரை நீங்க தொடர்ந்து தொடர்ந்து மீன்ஸ் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 10% அளவுக்கு நீங்க இறக்கத்தை கொடுக்கும்போது வாங்கும் பொழுது அது நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் அனலிஸ்டுகள் சொல்லியிருக்காங்க. இந்த ஷேரும் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடிங்க 80 ரூபாய்க்குலாம் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 2024 83 இருந்த ஷேரு இப்போ அப்படியே 50% கரெக்ஷன் ஆயிருச்சு. சரி, கரெக்ஷன் ஆனது மட்டும் சொல்றியே, முன்னாடி இந்த 2023 இந்த ஷேர் எங்க இருந்துச்சுன்னா 8 ரூபாயில இருந்துச்சுங்க. 8 ரூபாயில இருந்த ஷேரு வெறும் 1.5 வருஷத்துல 10 மடங்கு லாபத்தை கொடுத்துச்சு. இப்போ அதே மாதிரி எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கோ அதே மாதிரி ஒரு இறக்கத்தை கொடுத்து கீழே வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50% அளவுக்கான கரெக்ஷனை கொடுத்துருச்சு. அடுத்து யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. சரி, இவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்தா ஆயில் பிரைஸ் தான் குறையுது, அப்படி ஆயில் பிரைஸ் மட்டும் தான் குறையுமா கூடுமான்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ரைஸ் பிஸ்னஸ், அதாவது மெயினாக பாஸ்மதி ரைஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இந்த கேஆர்பிஎல் அவங்களோட பிஸ்னஸ்லாம் படுத்தே விட்டானையா அப்படிங்கிற கதையாக தான் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம நாட்டம் அகில உலக நாட்டம் ட்ரம்ப் சில வேலை பார்த்து வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈரானுக்கு வந்து யார் ஈரான் கூட அண்ணன் தண்ணி புழங்கினாலும் அவங்கள நான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன், டாக்ஸ் போட்டுருவேன்னு மிரட்டின காரணத்தினால இவங்களுடைய சேல்ஸ்லாம் பாருங்க லாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டர் குறைஞ்சிட்டே இருக்கு. இந்த ஜூன் குவார்ட்டர்ல இருந்து செப்டம்பர் குவார்ட்டர் பார்த்தா டிப் ஆயிருக்கு. அதுக்கடுத்து டிசம்பர் குவார்ட்டர்லையும் இவங்களுடைய சேல்ஸ் டிப் ஆயிருக்கு. இப்போ ஏற்கனவே நல்லாவே வாரே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்த குவார்ட்டர்ல மேலும் இந்த கேஆர்பிஎல் ஷேர் அடி வாங்கலாம். இதை காரணம் காட்டி அடுத்தடுத்த சில நாட்கள்லையுமே இந்த கேஆர்பிஎல் ஷேர்ல வந்து அடி விழலாம். காரணம் என்னன்னா, போர்ட்ஸ், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க துறைமுகத்தில் கிட்டத்தட்ட 2-4 லட்சம் டன் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து பிளாக் ஆயிருக்குது. ஈரானுக்கும் மற்ற வெளிநாடுகளுக்கும் அனுப்ப முடியாம. ஸோ எப்போ வேணாலும் இந்த கேஆர்பிஎல் ஷேர்ல வந்து செல்லிங் ப்ரெஷர் வரலாம். தயாரா இருந்துக்கங்க. புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. ஏற்கனவே இதுல நல்ல ப்ராஃபிட்ல இருக்கணும்னு இருந்தவங்க பார்ஷியலா ப்ராஃபிட்டை புக் பண்றதை பத்தியும் யோசிக்கலாம். அது அவங்களுடைய ஓன் டெசிஷன். அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்குன்னு தான் நான் நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.